நான் ஒரு வருஷமா ஜெயில இருந்துட்டு இப்பதான் ரிலீஸ் ஆகி நேரா இங்க வரேன். நான் ஏன் ஜெயிலுக்கு போனேன்னு உனக்கு தெரியுமா? உங்க மவன் பாண்டியால தான். ஆமா, பாண்டி வீட்ல இருக்கானா? இல்ல. அம்மா, உங்க மவனுக்கு ஆயுசு கெட்டி போல. உங்க புள்ள உசுரோட இருக்கணும்னு கோயில் குளத்துக்கெல்லாம் போய் நிறைய வேண்டுதல் வைப்பீங்களோ? இப்ப மட்டும் உன் புள்ள வீட்டுல இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, உங்க வேண்டுதல் எல்லாம் வீணா போயிருக்கும். எனக்கு இருக்கிற கோவத்துல பாண்டிய உங்க கண்ணு முன்னாலேயே குத்தி போட்டிருப்பேன். இங்க பாருல, என் பிள்ளைய கொண்டுடுவேன் அது இதுன்னு பயமுறுத்துற வேலையெல்லாம் எங்க கிட்ட வேணாம். எங்களுக்கு ஒண்ணும் பயம் இல்ல. இல்ல, புள்ள உசுர எடுத்துருவான்னு சொன்னதா அம்மாவுக்கு கோவத்தை பாத்தீங்களால? பெத்த பாசம். எனக்கு இந்த பாசம் எல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாவம் மட்டும்தான். நான் உங்க பிள்ளைய கொல்லாம விட மாட்டேன். ஒண்ணு உன் மவன் சாகணும், இல்ல நான் சாகணும். அப்பதான் இந்த பகை நிக்கும். என் பிள்ளைய உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்கிட்ட இருந்து உன் உசுர வேணா காப்பாத்திக்க. அம்புடுதான் சொல்லிவிட்டேன். அங்க அடிச்சது இந்த பக்கம் இடம் மாறாம இருந்தா சரி. அம்மா வர்றம்மா. ஐயா வர்றேன். ஐயா பாப்பா வரட்டுமா? வண்டி இல்ல. அண்ணாச்சின்னா பயந்துருவோமா? பாண்டி வரட்டும், அவங்கிட்ட சொல்றேன். அதானே ராசாத்தி உள்ளவமா. மாடி ராசாத்தி இங்க வா. என்ன அபி? இப்போ வீட்டுக்கு வந்துட்டு போனது யாரு? பாக்க ரவுடி மாதிரி இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியல. பேரு அண்ணாச்சியா? அண்ணனை கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு போறாங்க. எனக்கு இருக்கிற கோவத்துல பாண்டிய உங்க கண்ணு முன்னாலேயே குத்தி போட்டிருப்பேன். என்ன ராசாத்தி சொல்ற? சஞ்சீவ கொன்னுடுவேன்னு சொன்னாங்களா? நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. இது ஒன்னும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி மிரட்டல் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வர்றதுதான். அண்ணன் யார் கூடயாவது பிரச்சனை பண்ணி அடிச்சு போட்டு வந்துடும். அடி வாங்கினவங்க எங்க வீட்டுக்கு வந்து அவன் அடக்கி வைங்க, இல்லன்னா கொன்னுடுவோன்னு மிரட்டிட்டு போவாங்க. ஆனா அண்ணனை இவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு. சஞ்சீவுக்கும் இவருக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? அது தெரியலங்க. சரி, அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு? வீடு தெரியாது, ஆனா மேல தெருவுல இருக்குன்னு சொன்னாரு.
என்னம்மா எங்க அண்ணாச்சி வீடு எங்க இருக்கு? அம்மா இப்படியே போமா, அங்க ஒரு ஜீப் இருக்கும், அங்கதாம்மா இருக்காரு அண்ணாச்சி. சரி தேங்க்ஸ். நீயும் கரெக்டா இருக்கணும்ல. சரிங்க சரி, போ. யார் வேணி? அண்ணாச்சி, என் பேரு அபி, சஞ்சீவோட வைஃப். சஞ்சீவ் பொஞ்சாதியா? யாரு சஞ்சீவ்? நீங்க பாண்டியன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அவர்தான் சஞ்சீவ். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ஏய், பாண்டி பொஞ்சாதியா நீ? நீங்க நினைக்கிற மாதிரி இங்க பாண்டியா இருக்கிறது பாண்டி இல்ல அண்ணாச்சி. என்னவே சொல்லுத நீ? எனக்கு ஒண்ணும் விளங்கலையே. நான் சொல்றது உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இது எப்படி விளக்கமா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றதா உண்மை. இங்க இருக்கிறது என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் தான். என் சஞ்சீவ் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிருந்தா அவர் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் அண்ணாச்சி. என் சஞ்சீவ மன்னிச்சு விட்டுருங்க. பாத்தீங்களால, அந்த பாண்டி பையன் என்ன தேடி வருவான்னு பார்த்தா, அந்த சல்லி பைய அவன் பொஞ்சாதிய உயிர் பிச்சை கேட்டு தூது அனுப்பியிருக்கான். பாண்டி பெரிய சண்டியர்னு நினைச்சேன். ஆனா அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டியர்த்தனத்தை எல்லாம் விட்டு சறுக்கிட்டான் போலடா. ஆமாண்ணாச்சு. அண்ணாச்சி, நீங்க பார்க்க ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க. என் சஞ்சீவ் இப்பதான் திருந்தி நல்லவனா மாறிட்டு இருக்கான். அவன் இனிமே உங்க வழிக்கு வரமாட்டான் அண்ணாச்சி. ப்ளீஸ் அண்ணாச்சி, விட்டுருங்களேன் ப்ளீஸ். அம்மா அபி, வெள்ளச்சட்டை போட்டவன் எல்லாரும் நல்லவன் இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்க. நீ என் உருவத்தை பார்த்து என்ன எடப்படாத. நான் ரொம்ப மோசமானவன். அந்த பாண்டி உன் முந்தான பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு உயிர் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. என் கையால தான் அந்த பாண்டிக்கு சாவு. அவன் சங்க அறுக்காம விடவே மாட்டேன். அண்ணாச்சி, அதை யாராலையும் மாத்தவே முடியாது. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணாச்சி. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என் சஞ்சீவ மட்டும் விட்டுருங்க அண்ணாச்சி. அட யாருமா நீ? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? இந்த பார், நான் ஒழுக்கமா சொல்லும் போதே ஓடி போயிரு. இல்ல நீ புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அண்ணாச்சி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சஞ்சீவ விட்டுருங்க. ஏல நிறுத்துமா. நானும் சொல்லிட்டே கிடக்க, நீ திரும்ப திரும்ப பேசுறத பேசிட்டு இருக்க. இங்க இருந்து போறியா இல்லையா? அண்ணாச்சி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அண்ணாச்சி. சஞ்சீவ் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான ஆள் இல்ல. அவன் எதுவும் பண்ணிடாதீங்க அண்ணாச்சி. சொல்லிட்டு இருக்கோம்ல, முதல்ல இங்க இருந்து போறியா இல்லையா? அண்ணாச்சி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போன்னு சொல்றல, போவே.
பாண்டியன்னு நினைச்சுக்கிட்டு சஞ்சீவ கொல்ல ஒரு ரவுடி ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கான். அவன் சஞ்சீவ கொன்னே அவன்னு வெறியில இருக்கான். ஆனா இங்க இருக்கிறது பாண்டி இல்ல சஞ்சீவ் தானே நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவன் நான் சொல்றத கேக்குறதாவும் இல்ல, என் பேச்ச நம்புறதாவும் இல்ல. எனக்கு சஞ்சீவ் வேணும் சாமி. என் சஞ்சீவ் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் சஞ்சீவ் அந்த ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்தணும். இங்க இருக்கிறது பாண்டி இல்ல சஞ்சீவ் தானே, நீதான் அவனுக்கு புரிய வைக்கணும். என் சஞ்சீவ் உயிரை காப்பாத்து சாமி. நான் உன்னதான் நம்பியிருக்கேன். இல்ல நான் சொல்றத கேள்ல, நான் முடிச்சு தரேன், போன வை. இல்லை பாண்டிலே, ஏலே, என்னடா பாண்டி, இந்த அண்ணாச்சிய உனக்கு ஞாபகம் இருக்கா? நீதான் என் வீட்டுக்கு வந்து என் அம்மா அப்பா கிட்ட என்ன கொன்றுவேன்னு சொல்லிட்டு போனியால? யார் நீ? ஏலே பாண்டி கேக்குறத பாத்தீங்களா? பாண்டி என்ன தெரியாத மாதிரியே யாருன்னு கேட்கான். இல்லே நிஜமாவே நீ யாருன்னு தெரியல. ஆமா யார் நீ? பாண்டி, அடிச்சவன் மறக்கலாம், ஆனா அடிபட்டவன் அவமானத்தை என்னைக்குமே மறக்க மாட்டான். ஊருக்குள்ள சண்டியரா கெத்தா தெரிஞ்சனா உன்னால என் மான மறுவாதையெல்லாம் இழந்த. மானம் மரியாதை இல்லாதவங்க கூட வாழ்றது புணத்து கூட வாழ்றதுக்கு சமம்னு சொல்லிட்டு ஏன் பொஞ்சாதி புள்ள குட்டியெல்லாம் கூட்டிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டான். இது பத்தாதுன்னு உன்னால ஒரு வருஷம் நான் ஜெயில வேற இருந்திருக்கேன். எனக்கு நீ இம்புட்டு பண்ணிட்டு என்னையவே நீ யாருன்னு கேட்க? என்னல நான் யாருன்னு தெரியாம நடிக்கையா? யோ சத்தியமணி யாருனே நினப்புல இல்லவ. நான் சொல்றது நீ புரிஞ்சுக்க. என்னல நாடக கொட்டா நடத்துறீங்களோ? புருஷனும் பொஞ்சாதியும் நல்லா நடிக்கீங்கவே. அபிங்க வந்தாளா? ஆமா, வந்து என்கிட்ட இருந்து உன் உசுரை காப்பாத்தணும்னு உயிர் பிச்சை கெட்டு போனான். உயிர் பிச்சை கேட்டாளா? எம்பிட்டு திமிரு இருந்தா அதை பண்ணிருப்பா. இல்ல பாண்டி, சும்மா சொல்லக்கூடாது. உன் பொஞ்சாதி உன் மேல நல்ல பாசமா தான் இருக்கா. உன் பொஞ்சாதி வயித்துல புள்ள வேற, நல்லா சந்தோஷமா வாழ்ற போல. என் குடிய கெடுத்துட்டு நீ நல்லா வாழலான்னு நினைக்கிறியால? அது நடக்காது, நான் விடவும் மாட்டேன். இல்லை என்ன ஏதுன்னே தெரியாம நீயா அதாவது சொல்லாதல. வந்தவ என் பொஞ்சாதியே இல்ல. அவ பக்கத்து வீட்டுக்காரி. என்ன சஞ்சீவனும் நான் அவ புருஷனும் ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுறா. பாருல, நீ யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இது நெசம்.
தேவையில்லாம என் லைன்ல குறுக்க வராத. குறுக்க வந்துட்டு குத்துது கொடையுதுன்னு அப்புறம் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. வெட்டு ஒண்ணுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னா விழுகிற வெட்டு என்னோடதா தான் இருக்கும். என் உசுரை எடுக்க நினைச்சு உன் உசுரை விட்டுறாதவன். பட்டா என்ன அண்ணாச்சி, அந்த பாண்டி பையில குத்தி போடுங்கன்னு பார்த்தா இப்படி விட்டுட்டீங்க. ஏய், ஆட்ட தொழுவத்துல கட்டித்தான் அறுக்கணும். விரோதிய வீதியில விட்டுத்தான் வெட்டணும். பாண்டிய எப்ப வெட்டணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். போகட்டும், எங்க போயிட போறான்? ஏய் அபி, ஏய் வெள்ளவாடி, வெள்ளவாடி, வாடி வெளிய, வாடி வெளிய. ஏய் அபி, ஏய் வாடி வெளிய, வாடி. இந்த பாம்படி புள்ளையே இப்படி இப்படி பண்றா? அராஜகம் பண்றா? வாடின்ற வாடி. ஏய் வெள்ள வாங்குறல. ஐயே பாவம், அந்த புள்ள குடிச்சிட்டு வந்து இப்படி கலாட்டம் பண்றான். ஏய் உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய், நான் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டேன்னா? அண்ணாச்சிய போய் ஏண்டி பார்த்த? ஏதோ பெரிய பிரச்சனை போல. சஞ்சீவ், நான் சொல்றத கேளு. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். எதுக்கு நீ அண்ணாச்சிய பார்த்த? சஞ்சீவ், நீ குடிச்சிருக்கியா? நான் குடிக்கிறேன், என்னவோ பண்றேன். நீ எதுக்கு அண்ணாச்சிய போய் பார்த்த? ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக எனக்காக போய் அண்ணாச்சிய பார்த்து பேசிருக்க? அந்த பாண்டி பையன் அந்த புள்ளைய இவ்வளவு டார்ச்சர் பண்றா? என்ன இந்த பண்றது? டார்ச்சர் கூட பார்க்க மாட்டேங்கிறா? அப்படியெல்லாம் இல்ல சஞ்சீவ். நிறுத்த. எனக்கு உயிர் பிச்சை கொடுக்க அவன கொம்பனா கொம்பனா? என்னால உங்களை எதிர்க்க முடியாது. மன்னிச்சு விட்டுருங்கன்னு கெஞ்சி உயிர் பிச்சை வாங்க சொம்பையா? சிங்கண்டு, நான் தான் அடுத்தவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும். எனக்கு எவனும் உயிர் பிச்சை கொடுக்க தேவையில்ல. சல்லிப்பாயில வச்சு எனக்கு கேவலப்படுத்த பார்த்துட்டல? இல்ல சஞ்சீவ், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் உன்னை அசிங்கப்படுத்தணும்ல நினைச்சு அண்ணாச்சி போய் பார்க்கல. வேற எதுக்கு நீ போய் பார்த்த? நீ புருஷன். உன்னை ஒருத்தன் கொன்னுடுவேன்னு வீடு புகுந்து மிரட்டிட்டு போறான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதான் போய் பேசிட்டு வந்தேன். அதுல என்ன தப்பு இருக்கு? இது புருஷனா? பார், இன்னொரு தடவை புருஷன்னு சொன்ன வெட்டி வீசி விடுவேன். நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் அப்படிதான் சொல்லுவேன். நீதான் என் புருஷன் புருஷன் புருஷன்.
ஏப்பா பாண்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி அடிச்சிட்ட? என்ன பாண்டி புள்ள தச்சு பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிச்சிட்டியப்பா. ஏம்பா பாண்டி, உன் பொண்டாட்டி உன் நல்லதுக்காக தானே அண்ணாச்சிக்கிட்ட போய் பேசிச்சு, அதுக்கு போய் அடிச்சிட்டியாப்பா? ரெண்டு உயிருக்காரிப்பா. இல்ல, தச்சுட்டு கூட பார்க்காம என்ன போட்டு அடிக்கிற? பாவம்ப்பா. என் புருஷன் அடிக்கிறான் கொல்றான், அத கேட்க நீங்களா யாரு? எங்க பிரச்சனையை பேசி தீர்த்துக்க எங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. புருஷ பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ள தலையிட்டா நமக்கு இதுதான் நிலைமை. புள்ள தச்சு பொண்ணு அடிக்க வரானேன்னு சப்போர்ட் பண்ண வந்தா இவ நம்மளே எதிர்த்து பேசுறா. யார் எப்படி போனா நமக்கு என்ன, வாங்க போலாம். வா. சஞ்சீவ், ஏய்